நான் ஒரு பாசா கிரீனி ஏதோ ஒரு கிரீனு ஒரு மாப்பிடி எடுத்துக்கோ நான் ஒரு மாப்பிடி எடுத்துக்கிறேன். போலாம் கிளம்பிட்டோம். எங்க போறோம் நான் உங்களுக்கு கார்ல போய் சொல்றேன். ஆனால் ஜாலியா போயிட்டு இருக்கோம். எனக்கே தெரியாதா ஃபர்ஸ்ட் எங்க போறோம்? ஃபர்ஸ்ட் ஃபோனுக்கு தான் போவோம். வண்டி வாங்க போறோம். ஸோ வீட்டுக்கு வந்து ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும். ஏத்தர் வாங்கலாம் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்கூட்டி தான் வாங்கணும், ஏத்தர் தான் வாங்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணி சொல்கிறேன். அங்கே பாரு முன்னாடி நாங்கள் ஒரு கலர் வாங்க போகிறோம். நான் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். மேடம் கண்ணு ஃபுல்லாக அந்த ரெட் கலர் இதுலேயே இருக்கும். ஸோ இதுதான் வாங்க போகிறோம். நான் ரொம்ப நாங்களாம் பார்த்துட்டு இருந்தது ஒரு 5 இயர்ஸாக ஏத்தரை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வந்து வந்ததுலேருந்து அப்போ இருந்து நான் இந்த மாடல் தான் வாங்கினேன். இப்போ புதுசாக இந்த கலர் விட்டுருக்கோம். இந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பட் ஆனால் அது வந்து நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் நாங்கள் ஏத்தர் ஸ்டாலில் இருக்கிறது டெரகோட்டா ரெட் அப்படி தான் வாங்க போகிறோம். செம்மையாக இருக்கும் இந்த கலர். ஒரு மாதிரி ஆரஞ்ச் மிக்ஸ்டு வித் ரெட் அந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஐ கோ வித் திஸ் கலர். எல்லோவும் கொஞ்சம் பாப்புலராக இருந்துச்சு. இப்போ எப்போ இந்த டெரகோட்டா ரெட் வந்துச்சோ ஐ கோ வித் திஸ். ஸோ வாங்குவோம். இப்போவே ரெடியாக இருந்துச்சுன்னா நான் அப்படியே வாங்கிட்டு வண்டியிலே சுற்றுவோம் ஜாலியாக. இதுக்கு மேலே நீங்கள் ஸ்கூட்டி ரிலேட்டடான ரீல்ஸ் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க. நானே எடுத்துப்பேன் வீடியோ. யாரும் எடுக்கிறேன் நாங்கள். எடுக்கிறியா? அதுக்கு தான் ஆன் பண்ணிட்டு நான் அப்பப்போ எடுத்து தான் இருக்கேன். சரிக்கா செல்லக்குட்டி இங்கே இருக்குது. நீங்கள் தெரியுதா உங்களுக்கு? ஆனால் இந்த கேமராவில் தெரியுதான் தெரியல. ஆரஞ்சு அப்படியே மிக்ஸ் ஆகிக்கிறேன் தெரியும். அங்கே போகிறோம். ஸோ என்னென்ன வேரியண்ட்டாக இருக்குது, ஸோ என்னென்ன பேக்கேஜ் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட்டு, என்ன ஃபைனான்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டோம். ஸோ நான் இஎம்ஐயில் தான் வாங்க போகிறோம். ஸோ டவுன் பேமெண்ட் கொஞ்சம் கட்டிட்டு ஸோ பேலன்ஸ் இஎம்ஐயில் வாங்க போகிறோம். இப்போ வந்து ஏத்தர் ஷோரூம் தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நிர்மல் வந்து ப்ரைஸ் ரேட்டு ஃபைனான்ஸ்லாம் பார்த்துட்டான். டெலிவரி மட்டும் என்றைக்குன்னு கேட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி எவ்வளோ ஷாப்பிங் ஃபார் பர்த்டேக்கு ஷாப்பிங் போவோம். பொமுக்கு நான் தள்ளி விட்டுறதுரி. இப்போ ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி வந்து டெலிவரி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்ருக்கோம் ஆர்வமாலாம் பார்க்கல. நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா குட்டீஸ் 2 பேர் இருக்காங்க. அவ்வளோ எக்ஸைட் ஆகி முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சைல்டுஹுட்டில் வந்து இல்லைல்ல. அம்மா அப்பா வந்து புது வண்டி வாங்கி அதை போய் ஷோரூமில் பார்த்து வாங்குறோம். ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் நம்ம வாங்கிட்டு 10 நிமிஷம். சந்தியா என்ன சந்தியா ரேடியேட் ஆகிற ஃபேஸில் போயிரு க்ளோ அது என்ன எல்லாம் நினச்சிருப்பாங்க. ஓ க்ளோவியானதை மேக்கப் போடுறாங்க. என்ன வலி இருந்துச்சா இப்படி நேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மேட் இந்த ஆங்கிள் இந்த ஃப்ரேஸ் இந்த இதில் வந்து நம்ம ஸ்டூல் வச்சு பண்ணியிருக்கோம். சந்தியா என்ன பண்ணுவோம்? பக்கத்து கடையில் போயிட்டு ஸ்ப்ரிங்கல் வாங்கிட்டு வந்து வச்சு நம்பர் பண்ணிட்டு போய் திட்டவா போகிறாங்க. இந்த பிச்சைக்காரிங்க பண்ணதுக்கு நினைக்கிறேன். சிப்ஸ் சேலஞ்ச் வசாபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. வசாபியில் நாங்கள் பண்ணலை. அது ஒரு சாஸ். ரெட் சாஸ் வச்சு இந்த சிப்ஸ் சேலஞ்ச் கப்பிள் சேலஞ்ச் மாதிரி சிப்ஸ் வச்சு டான்ஸர்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி விளாண்டோம். அது வரும் சீக்கிரம் போட்டு சீக்கிரம் வர. எனக்கு ஃபோனை வேறு மாற்றிட்டேன். வேலை செய்யணும் போடுறேன். இப்போ தான் ரீசெண்டாக ரீல்ஸ்னாலையும் இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணலை. போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ரீசெண்டாக போட்டேன். நான் கட்டுறேன் யூடியூப்லேயும் இருக்குது. சாரி ஆரா ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அண்ணாவோட ஆரா சாங் வந்து நாங்கள் ரீல்ஸ் போட்டிருந்தோம். அதுக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எவர் எங்களுக்கு 1Kக்கு மேலே போயிருக்கு. அவன் இல்லைன்னு சொல்ல வரா. நீ 1K தான் சொல்ல வந்தேன். 5Kக்கு மேலே போயிருக்கு வியூஸு. பட் இந்த டைம் வந்து 13க்கு மேலே போயிருக்கு. ஸோ காப்பிட்டு மென்டல் புது பாட்டு படம் கூட வரல. எவ்வளோ போயிருக்கு இப்போ வரைக்கும்? 13.5K போயிருக்கு எங்களுக்கு. அதில் தான் மோஸ்ட் லைக்ஸும் இருந்துச்சு. 250 எபோவ் இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு. இப்போ தான் தோணுது என்ன ட்ரெண்ட் ஆகுது, என்ன ஹூக் ஸ்டெப் வருதோ, என்னென்ன சாங்ஸ் வருதோ ரீல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பண்ணுவோம். இப்போ வந்து இந்த சேலஞ்ச்லாம் அப்பப்போ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். அதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. சரி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு யூடியூபோட இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லாம் அதிகமாக வரும், ஃபோட்டோஸ்லாம் அதிகமாக வரும். ஆனால் ஃபுல் ஃபார்மேட் வீடியோஸ்லாம் யூடியூப்பில் தான் வரும். ஸோ என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு போடுவோம். ஓகே எடுத்துட்டாட்டா வந்து வர மாடி
ஷாப்பிங் போயிட்டு அங்கே போய்ட்டு அவங்கள பார்க்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெண்ட்ஸ் தான் போகிறோம், ரிலையன்ஸ் மாலில் இருக்க ட்ரெண்ட்ஸ் தான் போகிறோம். அப்புறம் நான் பேண்டலூன்ஸ் அண்ட் ECB ஓப்பன் பண்ணுறேன், ECB போகிறேன். இதை 3 மட்டும் தான் நான் ஆப்ஷன் வச்சுருக்கேன். பிடிக்கிட்டா நெக்ஸ்ட் ஃபோனு வேறு பிரச்சனை எனக்கு. யோகிந்தா சாயுதா அப்படி பிடிச்சாரு. உன்னையே பார்த்துட்டு இருக்காங்க, ஏன் எனக்கு தெரியல. அப்படியே அது கவுருது, இவனும் கவுந்துற போராடி பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலி வந்துட்டு ட்ரீம் ஸ்கூட்டி ரொம்ப வருஷமா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், பண்ணியாச்சு. 1 வீக் இல்லை ஃப்ரைடேக்குள்ளே வந்துடும். ஸோ போய் ஷாப்பிங் போகலாம் இருக்கும் போதுன்னு தெரில, ஒரே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா 25 கிட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எவர் வந்து என் பர்த்டேயோட நம்பர்ஸ் என்னடா என் வீட்டுக்கார சவுண்டு தாங்க, என் வீட்டுக்கார சவுண்டு. ஹவுஸ் ஓனர். ஆமாம், எனக்கு ஹவுஸ் ஓனர். ஃபஸ்ட்டு வந்து பர்த்டேக்கு வந்து ஸ்கூல் டைமில் தான் எனக்கு வந்து ஸ்கூல் டைம்னா 10th முன்னாடி தான் எனக்கு பர்த்டேக்கு கிஃப்ட்ஸே வந்துட்டு இருந்துச்சு. ஏதோ 1-2 பேர் தான் கொடுப்பாங்க. இத்தனை இயர்ஸ்க்கான கவுண்ட்டில் நமக்கு வந்து கிஃப்ட் கொடுத்ததே கிடையாது. நல்லா இருக்குதா லைட்டு? நான் பேசுறது நோன்றதுக்குள்ளே எங்களுக்கு வேலையாக போச்சு. சரி ஓகே, நான் எதுவுமே சொல்லலை. யார் போனா என்ன நான் இருப்பேன் நானே. பாட்டு போடுங்க காய்ஸ். அவ்வளோதான் வந்தாச்சு. ஸோ போயிட்டு நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுவோம். ஸோ நிர்மல் வந்து ஒரு சந்தியா ஒரு கிஃப்ட் வந்துட்டு கமெண்ட் பண்ணாத பொண்ணுங்களை பார்த்து அசிங்கமாக பண்ணாத. நீயே ஒரு பையன் வச்சிருக்க, ஞாபகம் வச்சுக்கோ. இவனும் சொல்கிறான் பாடுறா, அதோ அந்த பொண்ணு பார்த்து கும் என்னது கொஞ்சம் தான் இப்படி சொல்றியா பத்தி? அதுதான் சொன்னேன், நீ ஒரு பையன் வச்சிருக்கேன், பார்த்து பேசுறேன். ஐயோ போயிட்டு பார்க்குறாங்க, கடுப்பு ஏற்றுறாங்க இங்கே என்ன. ஆனால் பர்த்டே வருது வந்து ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கோ. அதுக்கே வடவடமா பேசுவீங்கோ. வடவடமாவா? கேட்கவேக்கம்மா மூச்சு வாங்குதுடி. மூச்சு வாங்க சாவுங்க. நீ போய் சாவடி சத்து பையல. நீங்கள் எனக்கு பர்த்டே வருது, பர்த்டேக்குள்ளே சாவ சொல்கிறீங்க. அசிங்கமாக ஏச்சி கொஞ்சமாச்சு கேளுங்க, யாராவது கேளுங்க. இந்த மஞ்சள் கலர் வாங்கிக்கோ, சிக்கி சிக்கிச்சுன்னு இருப்பேன். நல்லா இல்லை, நல்லா ஹாஸ் மேடம் வந்து மும்முரமாக வந்து ஷாப்பிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. வேறு வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வேறு போகணும். இப்போ கொஞ்ச நேரம் போயிட்டு வாங்கணும். அதை நான் போய் பண்ணிக்கிறேன் காய்ஸ். இவளை வந்து நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள். செம்ம ஐ லவ் த பிங்க் கலர்ஸ். ட்ரையல் ரூமில் அவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். ஃபிட் என் ஹைட்டுக்கு ஹை வேஸ்ட் ஜீன் பர்ஃபெக்ட். ஜாலி 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 ஜாலி. சாட்டிஸ்ஃபைடாக நான் வந்துட்டு ஷாப்பிங் முடிச்சிட்டேன். அது ட்ரையல் ரூம்லாம் போய் எல்லா க்ளோத்ஸும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். வெரி சாட்டிஸ்ஃபைட். போவோம். ஃபிட் ஓகே, பட் லென்த் ஹைட்டு கிடைக்கிறது பெரிய விஷயம். பார்த்தீங்களா, நல்லாவே இல்லை. சைல்டிஷ் ஃபீல் ஆகுது. ஃப்ளாப் மாற்றும். எவ்வளோ க்யூட்டாக பேரண்ட்ஸ் வந்து பாப்பா நடக்க ஸ்வீட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ தான் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. க்யூட்டாக இருக்குது. இவ்வளோ பேக்ஸையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. வெயிட்டாக இருக்குது. நான் மட்டும் தூக்கிட்டு நின்றுட்டுருக்கேன். அவங்களாம் வாஷ்ரூம் போயிருக்காங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ட்ரெஸ்லாம் வாங்கி முடிச்சிட்டேன். வேறு கடைக்கெலாம் போகலான்னு அவங்ககிட்ட லிஸ்ட்டு போட்டு சொல்லியிருப்பேன். பேண்டலூன் CCB. பட் ஆனால் நான் இங்கே வந்துட்டு காசு பற்றாக்குறையாக்கிட்டேன். முடிச்சிட்டேன். எனக்கு இங்கேயே வந்துட்டு ஓகே போதும் அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்துட்டு அவ்வளோலாம் ட்ரெஸ்ஸஸ் வாங்க மாட்டேன். ஷர்ட்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கினேன். மோஸ்ட்டாக ஷர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லா லூஸ் ஃபிட்டாக இருந்துச்சா, செம்ம லூஸ் ஃபிட்டாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. நான் கிராப் பண்ணிக்கிட்டேன். என்னால் முடியல, கால் வலிக்கிட்டதுன்னு இப்படி உட்காந்துட்ருக்கேன். எப்படி உட்காந்துருக்கீங்களா? யாருக்கு சந்தியா வந்தாங்கல்ல பாருங்க, தெரியும். அப்போ தான் ஒரிஜினல் ஃபேஸு.
பார்க்கிங்கில் வந்துட்டு கார் வாஷ்க்கு விட்டுருந்தோம். ஸோ அதனால் அது இன்னும் ஃபைனல் டெஸ்ட் 10 மினிட்ஸ் இருக்குது. அதை மட்டும் முடிச்சுட்டு இருக்காங்க, அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது முடிச்சோடனே நம்ம நேராக இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, நம்ம வந்து சேலமில் இந்த ராக்ஸ்க்கு மேலே இருக்க ஜாசல் சலூனுக்கு தான் போகிறோம். 1 இயர் ஆயிடுச்சு. நான் வந்து லாஸ்ட் இயர் ஜூனில் பண்ணேன்னு நினைக்கிறேன். 1 இயர் ஆல்மோஸ்ட் ஆகலை. ஜூனில் பண்ணேன்னு நினைக்கிறேன். வீட்டோட கிரகப்பிரதேசத்துக்கு ஹவுஸ் வார்மிங்க்கு வந்து நான் வந்துட்டு ஹேர் கட் பண்ணேன். அதுக்கோசரம் சென்னை போயிருந்தப்போ நான் ஹேர் கட் பண்ணேன். பாப் பண்ணியிருந்தேன், செம்ம ஷார்ட் பண்ணியிருந்தேன். எதுவுமே ஷார்ட் தான் பண்ணுவேன், அதோட கொஞ்சம் ஷார்ட் பண்ணிவிட்டு பாபை ஷார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப கேப் ஆயிடுச்சு, எவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு, மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்துட்டு அதுவும் ரொம்ப லென்த்தியாக இருக்குது, எனக்கு பிடிக்கல. அதனால் ஷார்ட் பண்ண போகிறோம், ஹேர் கட் பண்ண போகிறோம், செம்மையாக பண்ணணும். ஓகே, நம்ம போயிட்டு ஹேர் கட் பண்ணுவோம். சீக்கிரமாக போகணும், 9 o'clock வரைக்கும் தான் சலூன் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 8 o'clock போனால் வாசிட்டு கட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரில, இல்லை அப்பாயின்மெண்ட் போகணுமான்னு தெரியல. நான் பாட்டு எதுவுமே போடாமல் ஜாலியாக வரேன். ஐ திங்க் அவ்வளோலாம் இங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன். போனதுக்கப்புறம் பண்ணி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன ஸ்டைல் பண்ண போகிறேங்கிறதே எனக்கு அதில் லேயரில் கஸ்டமைஸாக பேண்ட்ஸ் வைக்கலாமா, வைக்க வேணாமா அப்படிங்கிற ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பர்த்டேக்கு நம்ம ஏதோ ஒரு மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், ஹேர் கலர் பண்ணலான்னா பெர்மிஷன் கொடுக்கல வீட்டில், நானும் கொடுக்கல. கார் அடிச்சுட்டு நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. வாய்ஸ் வை ஆல்வேஸ் ஆன் கால்ஸ் 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 கால்ஸ். இவ ஒரு எப்படி வாங்க பார்த்தீங்களா, ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்கோம். என்னோட ஃபோட்டோஸ் கூட ஓல்டவும் இப்பவும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது. சந்தியா பாருங்க, லுக் லுக் லுக், சந்தியா சந்தியா ஸ்டைல் என்ன இழுத்துட்டு இருக்குது. பேங்க் அது இல்ல, பேங்க்ஸ் வெச்சிருப்பேன் நிறைய பார்த்துட்டு இருப்பான். ஸோ நம்ம வந்துட்டு ஷாப்பிங்கில் வெற்றிகரமாக முடிச்சுட்டு கார் வாஷை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ எங்கே கிளம்புறோன்னா இப்போ வந்து நாங்கள் ஜாசல் போகிறோம், ஜாசல் சலூனுக்கு போகிறோம். எப்படின்னா நான் இயர்லி ஒன்ஸ் பண்ணிடுவேன், ஆல்மோஸ்ட் ஒரு 8 months நான் பண்ணிடுவேன். அந்த மாதிரி வந்துட்டு இப்போ பண்ண வேண்டிய கட்டாயமாக கிடையாது. எனக்கு வந்து ஷார்ட்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நான் ஷார்ட் பண்ணுறதுக்கோசரம் போயிட்டுருக்கேன். கொஞ்சம் ஒரு மாதிரி பாப் கட்னா, பாப் வந்து நான் ஸ்ட்ரைட் பாப் தான் நான் வந்து கட் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் டென்ஸ்க்கோசரம். ஸோ அது ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது, கொஞ்சம் கூட லேயர்ஸ், கொஞ்சம் கூட வந்து ஃப்ரேமிங் எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி பிளெண்டாக இருக்குது. அது எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் வந்துட்டு வளர்ந்ததுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல. ஷார்ட்டாக இருக்கும்போது ஓகேவாக இருந்துச்சு. அதனால் இப்போ வந்து நான் கொஞ்சம் லேயர் ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் ஃப்ரேம் கொடுத்து ஸோ அதான் பண்ணலாமான்னு யோசிச்சிருக்கேன். ஸோ அவங்க சஜஷன் கேட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ பார்க்குறாங்க போயிட்டு நான் எந்த ஸ்டைலிஷில் பண்ணேன், எப்படி பண்ணுறேன், ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பண்ணி முடிச்சுக்கப்புறம் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் வீடியோ எடுக்க மாட்டேன். நான் வந்துட்டு போயிட்டு நான் அப்பாயின்மெண்ட் போடாமல் போகிறேன். ஸோ என்ன ஆகுதுன்னு தெரியல, போயிட்டு ஓகே. இன்றைக்கி நம்ம பண்ண விஷயம் எல்லாமே வந்துட்டு நல்லா ஹேர் கட்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்ககிட்ட தான் பேசலாம். இப்போ என்னோட ஹேர் இப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்குது. ஜாசலில் தான் வந்து கட் பண்ணணுன்றேன். ஆனால் நான் சென்னையில் போய் பண்ணணுன்றேன். நான் ஒருத்தர்கிட்ட தான், ஒரு ஸ்டைலிஷ் கிட்ட தான் பண்ணணுன்னு நான் அவரை தான் ஃபாலோ பண்ணிவிட்டு அவர்கிட்ட தான் பண்ணணுன்றேன். பட் என்னால் சென்னை போக முடியல. ஸோ எப்படி முடியும், வாய்ப்பு இல்லை. இன்னும் ஸ்கூல் முடியல, எக்ஸாம்ஸ்க்கு முடிஞ்சிருச்சு. வீக்கு ஊருக்கு போகிறோம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல எங்கள் வீட்டுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு. ஸோ அதுக்கு எனக்கு டியூஸ்டே வந்து அவனுக்கு முடியுது, எனக்கு வெனஸ்டே வந்து பர்த்டே. ஸோ என்ன பிளான், என்ன ஏது என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. நான் வந்து பீஸ்ஃபுல்லாக எதையும் யோசிக்காமல் அப்படி இருக்கேன். ஸோ பார்ப்போம், அதனால் போவோம். அப்போ ஹேர் கட் பண்ணுவாங்க, என்னால் முடியல, முடி வச்சுட்டு முதல்ல கட் பண்ணுவோம். பாய். வந்துருச்சு ராக்ஸ் வந்துருச்சு. இங்கே வந்து சேலமில் வந்து ஸ்டார்பக்ஸ் அண்ட் ராக்ஸ் இருக்குல்ல, டிஎன்சி ராக்ஸ். இதுக்கு மேலே தான் ஜாசல் இருக்குது, போய்ட்டு கட் பண்ணுவோம். ஸோ வந்தாச்சு இங்கே. ஸோ மேலே போட்டுட்டு அப்படியே என்ன மாதிரி ப்ரோ டிரைவர்ஸ்லாம் வந்தாங்கன்னா அடிச்சிடும். ஓகே, வித்தவுட் டிரைவரில் நீ நல்லா பல்ஷன் இருக்கு. இந்த மாதிரி லைட் இருக்கும் சொல்லி வீடியோ எடுக்கும்போது இங்கே பாரு எப்படி இருக்குன்னு. பாக்ஸ் ஆஃபீஸ்னா என்ன? பாக்ஸ் ஆஃபீஸ் என்ன? ஃபைனலி வந்தாச்சு, ஹேர் வாஷ் பண்ண போகிறாங்க. ஸோ வந்துட்டு நான் எனக்கு என்னென்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ தெரியல, பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு லென்த்து தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணால் டென்ஸாக இருக்கணும், தட்ஸ் அ மெயின் திங். ஸோ அது சொல்லியாச்சு. ஸோ பண்ணுவோம். என்னோடய கேமராமேன், என்னோடய வீடியோ கேஃபார் இங்கே இருக்காங்க. மேடம் ப்ராப்பராக எடுத்து கொடுத்துருங்க. நாம் இருக்க பயம்னு சொல்கிறீங்களா? நாம் இருக்க பயம், அங்கே 2 பேர் புலம்பிட்டு இருக்காங்க.
கண்ணத்தில் கை வச்சுட்டு இப்படியா காட்டுறேன். ஒரு புத்தமிச்சியாக சுற்றுவாங்க போலையே. வாய் அடிச்சுட்டு இந்த ஒரு ஆள் மட்டும் வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா முடியும் கீழே கிடக்கிறது. இப்படிதான் இருக்கேன். ஓகேவா இருக்கு, ஓகேவா நல்லாவே இருக்கு. நான் போயிட்டு நல்லா டீட்டெயிலிங் பண்ணிட்டு அப்புறமா தான் எனக்கு தெரியும். ஆஃப்டர் வாஷ் தான் தெரியும் எப்படி ஹேர் இருக்கு. எல்லா மூவிலாம் முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே தானே ராக்ஸ் இருக்கு, ஸோ அதனால வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நான் கட் பண்ணிட்டேன். இங்கே கீழே இருந்துச்சு, பட் ஆனால் நான் வந்துட்டு கட் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் பின்னாடி கொஞ்சம் போட்டேன்னா கொஞ்சம் பின்னாடி முடி கொஞ்சமாக தெரியணும் லென்த்துக்கு. ஏன்னா சப்போஸ் சாரீ இப்போ இன்கேஸ் கட்டினா கூட எனக்கு ப்ளவுஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக தெரியணும், கொஞ்சமாச்சு ஷேட் ஆகணும் ஹேரு. ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி கட் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் எவர் நான் இந்த 25 இயர்ஸில் வந்துட்டு நான் பேண்ட்ஸை கட் பண்ணதே கிடையாது எவ்வளோ. ஏன்னா நான் ஆல்வேஸ் நான் பர்ஃப் வைப்பேன் சைடாக சென்டராக எனி டைம் நான் வந்துட்டு பர்ஃப் வைப்பேன். முன்னாடி முடி இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஃபர்ஸ்ட் டைம் எவர் வந்துட்டு நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியல எப்படி போகுதுன்னு. சாப்பிட்டே போயிடலாமே. எப்படி இருக்கு என்னோட ஹேர் கட்டு? நான் வந்து லேயர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். கஸ்டமைஸ்லாம் நான் பண்ணனா எனக்கு தெரியல. நான் வந்து பேண்ட்ஸ் வந்து எனக்கு வேணும், ஆனால் எவ்வளோ தூரம் வேணும், நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். என் ஃபேஸ்க்கு என்ன மாதிரி செட் ஆகும்னு அவர்கிட்ட நான் கேட்டேன். அவர் உங்களுக்கு லென்த் வந்து ஃபஸ்ட் டைம் சொன்னால லென்த் இவ்வளோ ஓகேவான்னு கேட்டு பண்ணார். நான் எதுவுமே எல்லாம் கேட்கும்போது ஓகேன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து நல்லா டென்ஸ் அண்ட் நிறைய என்னடி சொல்லுவாங்க இதுக்கு பேர் என்னடி சொல்லுவாங்க, இல்லடி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இதுக்கு பேர், நிறைய மூமெண்ட்ஸ் தெரியணும் எனக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. அதாவது அங்கங்கே வந்துட்டு நமக்கு மூமெண்ட்ஸ் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாரு. இதே என்னோட ஓவர்ஹால் என்னோடய ஹேர் அவ்வளோதான். இவ்வளோ தாங்க இது தாங்க எனக்கு வேணும். பேக் டு சரிக்கா ஆகிட்டா. ஏன்னா வந்துட்டு எப்பயுமே இப்படி தான் சுற்றிட்டு இருப்பேன். ஏன்னா என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும் நான் இப்படி தான் வந்து எப்போ பார்த்தாலும் போயிட்டு எவ்வளோ தூரம் கட் பண்ணிட்டு வந்துடுவேன். அவளுக்குலாம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு போங்கடி. எனக்கு ரொம்ப கொஞ்சமாக சின்ன பிள்ளை மாதிரி தெரியுற மாதிரி ஃபீல் ஆகுது. இத்தனை நாள் ரொம்ப பெரிய பிள்ளை நிறைய ஹேர் வச்சுட்டு அப்படி சுற்றிட்டு இருந்தேன் இருந்துச்சு. அண்ட் பேக் வித் மை ஓன் லுக் அப்படி சொல்ல மாட்டேன், பேக் வித் மை ஓல்ட் லுக். ஸோ எனக்கு ஜாலியாக இருக்குதுங்க. நான் கிளிப்பு போட மாட்டேங்க, இப்படி ஜாலியாக சுற்றிட்டு வருவேங்க. திரும்பி பார்த்துட்டு இருக்கேன். அதனால திரும்ப ஃபோனில் ஸ்டோரேஜ் போயிடுச்சு. என்னடி இவ்வளோ டைமாக தெரியுது அவங்க ஃபோனில். அதனால நாங்கள் போயிட்டு உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். பை. நல்லா இருக்கான்னு கமல்ல சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன், அது வீடியோ ஆன் பண்ணாமல் பேசிட்டு இருந்திருக்கேன். ஐயோ, டிஃபன் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். அவ்வளோதான், இதோட ப்ளாக் முடிஞ்சு. இந்த மாதிரி ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு பிடிச்சி ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளாக்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதோட இந்த ப்ளாக் முடிவடைந்தது. நம்ம என்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாமல் தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சகியாதும் யோகியோடதும். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ரீலை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவுசெய்து. ஓகே.